என்ன வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இந்த பாப்பா சொல்றதுல என்ன தப்புன்ற? நீ முதல்ல அதை பாப்பான்னு சொல்றதே தப்பு. பெருசு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தோட விமர்சனம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் என்ன ஒரு பொயட்டிக்கான டைட்டிலு. உண்மையாக இந்த டைட்டில் வந்து யாரா எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு வந்து கே ரங்கராஜ் இயக்குனர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உதயகீதம், நினைவே ஒரு சங்கீதம், இன்னும் உன்னை நான் சந்தித்தேன், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த கே ரங்கராஜ் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். உண்மையாக உதயகீதம்லாம் அப்படி சில்வர் ஜூப்ளி படங்கள், உதயகீதம், நினைவே ஒரு சங்கீதம்லாம் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. எப்படி இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் போனோம். உண்மையாகவே ஒரு அருமையான கதைங்க. ஆனால் அவர் காலகட்டத்து காட்சி அமைப்புகள் தான் கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் படத்தோட கதை ஒரு அருமையான கதை. ஒரு ஜோடி தங்களோட தகுதிக்கு மீறி அந்த ஜோடி ரெண்டும் பொய்யா ட்ராமா போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் தங்களை கோடீஸ்வரர்களாக காட்டிக்கிட்டு ஜாயினாவை பார்க்குறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே போலியாக கோடீஸ்வரர்களாக தங்களை காட்டிக்கிறாங்கங்கிறது ரெண்டு பேருக்குமே ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அதனால் ஹீரோ பார்த்துட்டு இருக்க வேலையை இழக்கிறாரு. ஹீரோயின் ஹீரோ விட்டு பிரிகிறாங்க. இப்போ ஹீரோ திருப்பி வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு பேப்பர் விளம்பரத்தில் நடிக்க ஆஃபர் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து குதிரை ஓட்ட தெரிஞ்சவங்க தான் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க, நடிகராக வேணும்னு இவரை ஓகே பண்ணுறாங்க. அந்த சீனில் கே ரங்கராஜே நடிச்சிருக்கிறாரு. யாருன்னா ஸ்ரீகாந்த் தான் ஹீரோ. ஹீரோயின் வந்து ஒரு புதுமுகம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வந்து விட்டுட்டு இவர் இப்போ நடிக்க போகிற இடத்துல அந்த பெண் அங்கே ஒரு பெண்மணி இருக்கிறா. அவள் தான் ப்ரொடியூசர். அவள் சொல்கிறா, நீ ஊருக்கு ஹீரோ ஆகிறதோட எனக்கு ஹீரோ ஆகிடு அப்படின்னோடனே இவரும் வந்து வசதியான வாழ்க்கையை பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டு இங்கெல்லாம் எனக்கு இடம் இருக்குது, இங்கெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் இருக்குங்கிறலாம் எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் செக்கப் பண்ணுறாரு. செக்கப் பண்ணுறத கண்டுபிடிக்கிற அந்த பொண்ணு, அதாவது புதுசாக இவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த பொண்ணு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நாயகி இவர் கைவிட்டார் இல்லைங்களா, ரெண்டு பேரும் போலியாக பெரும் பணக்காரர்களை கட்டிக்கிட்டு அந்த பெண்மணி வந்து ஒரு பக்கம் இன்னொரு இளைஞரை வந்து வசியப்படுத்துகிறார். அவர் பார்த்திங்கன்னா விஜய் மல்லையா அளவுக்கு பெரிய தொழிலதிபர். அவர் வருஷம் காலண்டர்லாம் போடுவார், அவருக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட ஜாயின் ஆகிறா. அவளும் இவரும், அதாவது இப்போ இந்த ஸ்ரீகாந்துக்கு காதலியாக கிடைச்சவங்களும் உறவுக்காரங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எல்லோரும் ஒரு நாள் லவர்ஸாக ஊட்டி அந்த மாதிரி டூரிசம் பிளேஸுக்கு கிளம்பி போகிறாங்க காரில். போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புதுசாக ஹீரோயினுக்கு ஒரு ஜோடி வந்தார் இல்லைங்களா, அவர் தான் ப்ரொடியூசராக இருப்பார்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடனே வரணும், பேராண்டியோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாவார் அப்படின்றோன்னே கிளம்பி வராங்க. வந்த இடத்துல கல்யாண ஏற்பாடுகள், ஒரே மேடையில் 2 கல்யாணம். அப்படிங்கிறப்போ ஸ்ரீகாந்த் தனக்கு முன்னாள் காதலியை திருப்பி கரம் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குடும்பமும் 2 பணக்கார குடும்பங்களாலும் அவமானப்படுத்தப்படுறாங்க. அதனால் அவங்க 2 நாள் கழித்து கல்யாணத்துக்கு வரப்பான்னு வராங்க. தன் பெற்றோர்களுக்கு இடம் இல்லாமல் பணம்னு தேடி அலையிறோம், பணத்தை விட மனம்தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீகாந்த் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆகுறாரு. ஆனால் அந்த மொத்த கல்யாண செட்டப்பும் இந்த 2 ஜோடியும் இணையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை கிளைமாக்ஸில் சொல்லி, அதை விட அதிர்ச்சியாக இந்த பொண்ணோட அவர் அந்த 2 பேர் போகிற விமானத்தில் ஏறி எஸ்கேப் ஆகுறாரு. அந்த விமானத்தை அந்த பெரும் பணக்காரரோட படையே தடுத்துது. ஒரு பக்கம் காரு பஸ்ஸில் தடுத்துறாங்க, பைக்கில் தடுத்துறாங்க, ஒரு பக்கம் போட்டில் தடுத்துறாங்க. கடைசியில் விமானமே ஓட்ட தெரியாத ஸ்ரீகாந்த் விமானத்தை எப்படி ஓட்டினார், ஏற்றிட்டார் மேலே எதையோ தட்டி, திருப்பி இறக்குனாரா இல்லையா, திரும்பி அந்த ஜோடிகள் ரெண்டும் என்ன ஆச்சு, இவங்களுக்கு அதாவது இவர் அவங்கள கட்டிக்கிறதா இருந்தது, அவங்க இவரை கட்டிக்கிறதா இருந்தது இல்லையா, இந்த 2 ஜோடியும் திட்டமிட்டபடி கல்யாணம் நடந்ததா 2 பேருக்கும் இல்லை ஸ்ரீகாந்த் தன் முன்னாள் காதலியை பணம் முக்கியம் இல்லை,
அப்படின்னு சொல்லி முன்னாள் காதலையும் உணர்ந்து ஸ்ரீகாந்தும் உணர்ந்து 2 பேரும் ஜோடி சேர்ந்தாங்களாங்கிறதாங்க இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தோட கதையும். காதல் இல்லா ஊரில் காற்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பாடலாகட்டும், புரிதல் தானே பூரண சுகமே புன்னகை தானேங்கிற அந்த வரிகளாகட்டும், இந்த படத்தில் வந்து கேஆர் விஜயா, டெல்லி கணேஷ், ரமேஷ் கண்ணா, இப்படி எக்கச்சக்க நட்சத்திர பட்டாளம். இவங்க தான் இல்லைங்க, அவ்வளோ பேர் நடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஸ்ரீகாந்த், உண்மையாக ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கிறான்னு மார்த்தட்டிக்கலாம். பூஜிதா அந்த பெண் தான் ஹீரோயின். டெல்லி கணேஷ் இருக்கிறாங்க. சிங்கம் புலி அவர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சமையல்காரர் கேரக்டரில் வராரு. நளினி, பரதன், நிமிங்கிற அந்த இன்னொரு ஹீரோயின் அவங்க தான். சச்சு, கேஆர் விஜயா, ரமேஷ் கண்ணா, பருத்தி வீரன் சுஜாதா, அதாவது இந்த பசங்க சுஜாதா இல்லை அம்மா கேரக்டரு ஸ்ரீகாந்துக்கு, சாம்ஸ், வினோதினி அவங்க அண்ணா அண்ணி கேரக்டர்லாம் வராங்க படத்தில். எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. கே ரங்கராஜ் இயக்கம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குது. ஆனால் அவருக்கேற்ற பொருளாதாரமும் பொருட்செலவும் பண்ணியிருந்தால் இந்த படம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் உண்மையாகவே பெரிய லெவலில் இருந்திருக்கும். ஆனாலும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதலை வந்து ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கிறாங்கிற அளவுக்கு வித்தியாசமான படம்னு சொல்லி படத்தில் ஒளிப்பதிவு, மியூசிக் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வித்தியாசமான படம். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தை கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.